தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டெல்லியில் ஜந்தர் மந்தர் அந்த இடத்துல, அதாவது நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு 2 நாளாக மாணவர்கள் அறவழியில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னால், ஒரு 8 வருஷமாக இந்த டாக்டர்களுக்கான நுழைவுத் தேர்வு, அந்த நீட்டு, அந்த தேர்வுகளுடைய பேப்பர் லீக்கேஜ், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் லீக் ஆகிடுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீட்ன்றது எவ்வளோ கடினமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு. அப்போது இன்னைக்கு ஹையர் ஸ்டடி அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு படிப்புன்றது டாக்டர். இப்போ இந்த டாக்டர் படிப்பில் அவ்வளவு சிரமப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படித்து அந்த தேர்வுக்காக எவ்வளவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டு படித்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேப்பர் லீக் ஆகுது. அப்போ அந்த லீக்குக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு தனி நபரால் ஆன்லைனில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பார்ட்டியில் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்றாங்க. அப்புறம் லட்சக்கணக்கான இளைஞர்களாக மாறுது. இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டி முன்னிலையில், அதாவது அவங்க தான் முக்கியமான ஒரு பார்ட்டியாக இருக்குது. அப்போ மற்ற இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட் லீடர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ 2 நாளாக அந்த போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக தேர்வாயிருக்கிற இந்த அரசு எந்த அளவுக்கு இதில் ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த நீட்டினுடைய குளறுபடி என்ன, இந்த நீட்டு நமக்கு அவசியமா, இந்த நீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். இப்போ தமிழ்நாட்டின் நிலைப்பாடு வேற, இப்போ இந்தியா லெவல் இருக்கிற அந்த நிலைப்பாடு, நீட்டு பற்றியான அந்த நிலைப்பாடு என்பது வேற. இப்படி இருக்க இந்த நீட்டு மாநில அதிகாரத்துக்கு, அதாவது மாநில அதிகாரத்துல கல்வியை கொண்டு வந்தா இந்த நீட்டினுடைய அந்த தன்மை மாறுமா? அப்போ இன்னைக்கு இந்த டிவிகேவுடைய ஸ்டாண்ட் என்ன, நீட்டை பற்றியான அந்த ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இதை எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கிறப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற டிவிகே எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க? இப்போ இந்த இடையில இந்த நீட்டு பத்தி பேசும்போது தங்கை அனிதா அவர்களுடைய மரணத்தை அது எனக்கு ஞாபகப்படுத்திருச்சு. அந்த அனிதாவின் மரணம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நான் இப்போ சென்னையில் இருந்தேன். அப்போ அந்த மரணம் என்னை ரொம்ப ஒரு பாதித்த விஷயம். அது எப்படி என்னை பாதிச்சது, அந்த காலகட்டத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, சுருக்கமாக இந்த வீடியோவில் இந்த நீட் பின்னாடி இருக்கிற அரசியல், இந்த நீட்டு மக்களுக்கு தேவையா, ஏழை மாணவர்களுக்கு தேவையா, இந்தியாவுக்கு தேவையா அப்படின்ற என்னுடைய சின்ன புரிதலில் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசலாம்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு நீட்டுன்றது ஒரு புதிய விஷயமா இருந்துச்சு. அப்போ இந்தியா ஃபுல்லாவே இதை யாரும் எதிர்க்கல. அப்போ தமிழ்நாட்டுக்கு இது எக்ஸப்ஷனாக இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அதை எழுதிக்கலாம். அப்போ டிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அந்தஸ்தை அன்னைக்கு இருக்கிற டிஎம்கே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த நீட் வருது. அந்த டைம்ல 1200க்கு 1100 சில்லற ஏதோ ஒரு மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண அனிதா அப்படின்ற டாக்டர் அனிதா அவங்க இப்போ இருந்திருந்தா அவங்க பெரிய டாக்டரா இருந்திருப்பாங்க. அப்போ இந்த நீட்டுக்கு எதிராக அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆகுறாங்க. டாக்டர் சீட்டு கிடைக்கல. அப்போ நீட்ல ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ இவ்வளவு, அதாவது தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு அவங்க போயிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். ஆனால் நீட்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால அவங்களால அதில் பாஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ மீடியா வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அப்போ பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்வியாளர் அவர் என்ன பண்றாருன்னா, டெல்லிக்கு ஒரு கேஸ் மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி அவங்க டெல்லிக்கு போறாங்க. அப்போ தங்கை அனிதா அங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல இந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து 1 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிற அனிதா சடனா இறக்குறாங்க. டைம் ஒரு 7:30 அப்படி மாதிரி இருக்கும் ஈவினிங் டைம்ல. நான் நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறேன்.
ஃப்ளாஷ் நியூஸ்ல வருது. இப்போ என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ வந்து ஒரு வேதனையான ஒரு வலியான அந்த இரவு அது. அதாவது அவங்க தற்கொலை பண்ணி அந்த இறக்குற அந்த ஃபேஸை வந்து எடுத்துட்டு வர்றாங்க டிவி கிட்ட. என்னால் அதை வந்து கற்பனை, அதாவது ரொம்ப வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் அது. என்னால் வந்து அந்த நைட்டில் வந்து என்னால் தூக்கமே கிடையாது. தொடர்ந்து வந்து ஒரு 10 நாள் கிட்ட அதை அந்த ஞாபகத்திலே இருந்தேன் நான். இப்போ நீட்டு பற்றியான ஒரு மிக கொடூரமான என்னுடைய நினைவுகள் இருந்தால் அனிதா, தங்கை அனிதாவுடைய அந்த மரணம். இப்போ ரொம்ப வந்து என்னுடைய மனசை வந்து பாதித்த ஒரு விஷயம் அது. இப்போ கூட நினச்சி பார்த்தா அந்த வீட்டிலேருந்து அந்த ஃபேஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அந்த ஃபேஸை வந்து காட்டும்போது என் கண்ணில் வந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோவை பதிவிடணும், இல்லாட்டி ஒரு பதிவிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஒரு மீடியாவில் இதை ஒரு பதிவிடணும் அப்படின்ற விஷயம் கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது. அப்போ இந்த நிலையில அந்த நீட்டு பற்றியான தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அப்புறம் வந்து பல போராட்டங்கள் நடக்குது. எல்லாமே சாதி, மதம், இனம் இந்த மாதிரியான வேறுபாடின்றி பல இடத்துல வந்து போராட்டங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட அது வந்து ஒரு நீட் வரலாறு. அதன் தொடர்ச்சியா பல மாணவிகள், பல மாணவர்கள் வந்து தொடர்ந்து இறந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நம்ம எப்படினாலும் அடாப்ட் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல பல மாணவர்கள் வந்து போட்டி போட்டு படிச்சு அதுலேயும் வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீட் என்பது இன்னைக்கு இதுலேயும் வந்து ஒரு குளறுபடி என்னன்னா பேப்பர் லீக். பேப்பர் வந்து லீக் எப்படா நடக்கும்? பேப்பர் எப்படி லீக் நடக்கும் சொல்லு? அதாவது இவ்வளோ ஒரு கடினமான ஒரு மாணவர்களையே உயிரை குடிக்கிற ஒரு எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆகுதுன்னா நீங்க எந்த அளவு நெக்லிஜென்ஸோட இருக்கிறீங்க கவர்மெண்ட்ல? அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பெடுத்து நீங்க பதவியை ராஜினாமா பண்றதுக்குள்ள இவ்வளவு போராட்டம், இவ்வளவு மாணவர்கள் வந்து தடியடி, இவ்வளவு மாணவர்கள், அதாவது அந்த கம்பிக்குள்ள அந்த கட்டக்குள்ள கம்பி வச்சிருக்கிறானுங்க. என்ன மாதிரியான மனுஷங்கடா நீங்களாம் அரசியல்வாதிகளா? பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ரயில் ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. பல கலவரங்கள் நடக்குது, விவசாயிகள் வந்து பல 2 வருஷமா போராடுறாங்க. அப்போ அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு அதுக்கு வந்து பொறுப்பேற்கிறதுக்கு வந்து துப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து டெல்லியில இந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம், மாணவர்கள் வந்து அறவழியில போராடினா ஒரு மாணவன் வந்து அப்படியே நின்றுட்டு அடிங்க இந்தியில வந்து மாறோன்றான். அங்க வந்து ஒரு லேடி போலீஸ் வந்து அவங்கள வந்து தடுத்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, அவங்க அப்பா வந்து பிஜேபியில ஒரு பெரிய லீடரா இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்குது. அப்போ ஒரு உணர்வோட இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸா எந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு கேவலமா ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல நீங்க பண்ணி வச்சிருந்தா, இந்த அளவுக்கு வந்து சாதி, மதம், மொழி, இனம் இவ்வளவு வேறுபாடு இருந்தும் மக்கள்லாம் ஒன்னா கூடிக்கிறாங்கன்னா உங்க ஆட்சியை வந்து காரி துப்பி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போவாது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுல வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்னடா நடக்குது நாட்டுல? இவ்வளவு கேவலமான ஒரு பதவியை வந்து ஒரு நாற்காலில் உட்காரணும்னு. அதாவது இது வந்து அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 18 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் பேரு எனக்கு கரெக்டா தெரியல, கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. அவர் வந்து இந்த நண்பன் 3 Idiot படத்துக்குனுடைய மெயின் கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷன். அதாவது படிப்புன்றது வந்து அது வந்து ஒரு படிப்பா பார்க்காம தன்னுடைய அந்த நண்பன் படத்தை நீங்க பாருங்க, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர். அந்த பாசிட்டிவான கேரக்டர்ல வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கினவர் தான் நம்ம இன்னைக்கு அமைதியா கம்முன்னு சைலண்டா இருக்கிற நம்ம விஜய் அவர்கள். அதாவது இன்னைக்கு இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவர் போராட்டத்துல இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில வந்து இந்த நீட் பற்றியான ஒரு பிரச்சனையில பேசின வீடியோ ஒன்று இருக்கு, அதை நான் போடுறேன், நீ கேளுங்க. ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தனியாருக்கு இந்த நீட்டு. அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க, வாய்மறைய விஜயநாதன் நம்மளை பரதார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைகளோட கல்வி வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு நெருங்கிற பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்ன பாக்குற குட்டீஸ்ல பாட்டி சேர்க்க எல்லாரும் நல்லா இருக்கு பாத்தீங்களா? இது அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல.
தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரா, இல்லை வெளிநாட்டுக்கு போனாரா, இல்லைன்னா செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது இருக்கிறாரா, இல்லை மௌன விரதம் ஏதாவது இருக்கிறாரா, தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஜோசியக்காரன் சொல்லி மௌன விரதத்தில் ஏதாவது இருக்கிறாரான்னு தெரியல. வாயை திறந்து இந்த நீட்டுன்றத ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாருங்க அவரு. அந்த அறிக்கை என்னமா இருக்கு தெரியுமா? அதாவது கவுண்ட் பண்ணி சொல்வார், ஈயம் வந்து பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு. மாணவர்களை வந்து இந்த கொம்புல ஆணி வச்சிருக்கிறாங்க, ஆணி வச்சு அடிக்கிறாங்க, கையை அப்படியே கிழிஞ்சு தொங்குது. அந்த மாணவர்கள் வந்து அந்த போலீஸ்காரர்களை வன்முறை வந்து அந்த அளவுக்கு நடந்தும் போலீஸ்காரர்களுக்கு, அதாவது ஏதோ ஒருத்தர் நடந்திருக்கலாம், ஆனா வன்முறை என்பது நடக்கவே இல்லை. அங்க 99% வந்து வன்முறை வந்து மாணவர்கள் வந்து திருப்பி அடிக்கவே இல்லை. அப்போ வன்முறை திருப்பி அடிச்சிருந்தா இன்னும் வந்து மோசமான ஒரு கலவரமா மாறி இருக்கும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, நம்ம ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி சமூக விரோதிகள் வந்து உள்ள பூத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து நல்ல ஆர்கனைஸா மெச்சூரா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சரை ஆக்கி இருக்கிற ஒரு 10% கொண்ட இந்த மாதிரியான தற்கூரி கூட்டம் கிடையாது. ரொம்ப மெச்சூரா இந்த விஷயத்தை வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் வந்து என்னடான்னு சொன்னா, பேப்பர் லீக் ஆனதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும், அவ்வளவுதான். அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து துப்பு இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கே லாக்கி கிடையாது. முதல்ல இந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்ற ஒரு அமைச்சர், இவர் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு கிடையாது. அன்னைக்கே அவரை வந்து என்ன ஒரு போராட்டம் நடத்தி அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு இந்த மக்கள் யாருன்றதை புரிய வச்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு பண்ணல. அன்னைக்கு வந்து சைலண்டா பிஜேபி சப்போர்ட்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இன்னைக்கு வந்து டெல்லி வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த 18 நாள் உண்ணாவிரது இருந்தவரை என்ன பண்ணாங்கன்னா, கட்டாயப்படுத்தி அவருடைய கோரிக்கை என்னன்னு கேட்கல. அவர் கோரிக்கை வந்து நியாயமானதான் கேட்கல. அப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து களங்கம் இது சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது, அவங்க ஃபண்டு வருது, இவங்க ஃபண்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்போ 2014 இந்த அண்ணா ஹசாரே அப்படின்ற அந்த ஒரு இன்னைக்கு வந்து அமைதியா இருக்கிறாரு. அவர் என்ன எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி போன்ற ஒரு நபர்கள் நாட்டுல ஊழல் லஞ்சம் பெருகிடுச்சு அப்படின்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை அன்னைக்கு வந்து இதே இடத்துல வந்து ஜந்தர் மந்தர்ல அந்த ஏதோ ஒரு கிரவுண்ட்ல போராடினாங்க. அப்போ எல்லா மீடியாவும் இன்னைக்கு வந்து இந்த போடி மீடியா இன்னைக்கு வந்து வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, ஆனா வந்து எந்த ஒரு பதிவும் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அப்போ எல்லாமே செல்போன்ல. அப்போ செல்போன்ல எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த வைஃபையும் அந்த இன்டர்நெட்டை கட் பண்ணாலும் அவங்க எப்படியோ ஒரு வழியில வந்து அதை பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து கவரேஜ் பண்ணலனாலும் இவ்வளவு ஒரு விஷயம் வந்து பரவி இருக்குதுன்னா அந்த போராட்டத்தினுடைய வலிமை என்ன? அப்போ இந்த நீட்ல இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான நிலை எடுக்குதோ இல்லையோ, தமிழ்நாடு வந்து எல்லா கட்சிகளும் வந்து நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நீட்டு வேணாம்னா எப்படி வேணான்னு முடியும்? அப்போ இந்த கல்வியை வந்து நம்ம இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அதாவது ஒத்திசை பட்டியல் இருக்கு. அதில் வந்து அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உரிமைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு உரிமைகள்,
அப்புறமா நடுநிலையான ஒரு உரிமைகள், அந்த நடுநிலையான உரிமையில கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் எஜுகேஷன் இருக்கு. அதனால தான் ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை வந்து போராடிட்டு இருக்காரு. அப்போ ராகுல் காந்தியை குண்டு கட்ட தூக்குறாங்க. அப்போ நம்ம விஜய் அண்ணன் பாருங்க எந்த அளவுக்கு சுகமா இருக்காரு பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு முதலமைச்சருங்க நம்ம கிடைச்சது வந்து ரொம்ப சிறப்பான. வரலாற்றுல 1000 வருஷம் ஆனாலும் இந்த முதலமைச்சரை வந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செம்ம முதலமைச்சர். அதாவது அவர் அதாவது அதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்னவெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன், ஒரு பெண்களுக்கு வந்து பிரச்சனைன்னா அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னாரு. ஆனா பல பெண்கள் வந்து மிக மோசமா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அவர்களுடைய கட்சிக்காரங்களாலே, ஆனா அதுக்கு வந்து பொறுப்பெடுக்க மாட்டாரு, அதுக்கு வந்து வாய் திறந்து பேச மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை முதலமைச்சர் இன்னைக்கு நீட் விஷயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன். இப்போ டெல்லியில மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு பல காயங்கள், உடம்புல வந்து ரத்தம் கொட்டுது, மண்டை உடைக்கப்பட்டது, பல பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அண்ணன் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதை படிக்கிறேன் கேளுங்க. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. அதாவது இவர் டைரக்டா ஒரு கண்டனம் கூட சொல்ல மாட்டேன்றாரு. மாணவர்கள் மீது தடியடி நடக்குது, மிக அறவழியில் போராடிய மாணவர்களை ஏன் அடிச்சிங்க இப்படின்ற எந்த விஷயம் கிடையாது. எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. நடைபெற்ற விரும்பத்தக்க சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து நடத்திய அந்த போராட்டத்தை ஒன்றிய அரசு தடுத்தது நல்லது கிடையாது அப்படின்றாரு. அப்போ உங்களுடைய ஓன் வாய்ஸ் கூட கிடையாது. இன்னும் படிக்கிறேன் கேளுங்க. நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாடு தான். இதுல வந்து நீங்க புதுசா ஒன்று சொல்லப்படுதில்லை. பிஜேபியை தவிர நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாடு. இப்போ இவர் மட்டும் ஸ்பெஷலாக சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கப்படும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்கு பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம். இதுல வந்து டிஎம்கே வந்து சீன்றாரு. அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ இந்த ராகுல் காந்தி அவர்கள் நல்ல மாதிரியா அரசியல் பண்ணி அங்க ஒன்றியத்தில் இருக்கிற மோடியை ஜெயிப்பாரு. ஜெயிச்சு அவர் வந்து பிரதமர் ஆனா அப்ப தமிழகத்திற்கு இந்தியா ஃபுல்லா வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க, அப்ப தமிழகத்துல வாங்கி கொடுக்க முடியும். அந்த மாதிரியான அவங்க ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. அப்போ டிஎம்கேவும் இங்க காங்கிரஸும் கூட்டணியா இருந்தபோது இந்த மாதிரியான வாக்குறுதிகள் காங்கிரஸ் அளித்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம ஜி வந்துட்டாரு. பல குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு நம்ம ஜி வந்து மதத்தையும் பல விஷயத்தையும் வந்து இந்த போலியான தேசபக்தியும் உண்டாக்கி மறுபடியும் வந்து ஜி வந்துட்டாரு. அப்போ ஜி வந்ததுனால அவங்களால அந்த நீட்டினுடைய விலக்கை வந்து பெற்றுத்தர முடியல. இதுதான் உண்மை. அப்போ இதுலயும் வந்து டிஎம்கே வந்து அவர் வந்து சீடி இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன மாதிரி எதிர்க்கிறீங்க? உங்களுடைய கட்சிக்காரர்கள் வீதியில் இறங்கி போராடினாங்களா? மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? இப்போ நீட்டுக்கு எதிராக வந்து போராடுறாங்க, என்ன மாதிரி பண்றீங்க நீங்க? அப்போ குண்டுக்கட்டா தூக்குறீங்க. அந்த அவங்கள வந்து எந்த அளவுக்கு நீங்க அநாகரிகமா நடத்துறீங்க? அப்போ இதுவா அவங்க நீங்க போராட்டிட்டு விட்டுடுங்க. அப்போ போராடுறதுக்கு உரிமை இல்லையா தமிழ்நாட்டுல? அப்போ ஜல்லிக்கட்டுக்கு வீதியில் இறங்கி போராடினாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சரா அவர் வந்து சொல்றாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போராடணும் அப்படின்னு. அப்போ தன்னெழுச்சியா போராடும் போது இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து விட்டிருக்கிறார். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டும் எனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். பரவாயில்ல, அண்ணனுக்கு வந்து அரசியல் அறிவு வந்து அப்படியே காது வழியில பிதுங்கி வெளியில வருது. இப்போதான் தெரியுதா? பல வருஷமா மாறிச்சு. அது எப்பவோ மாறிச்சு. அது மாநில பட்டியலிருந்து அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து போயாச்சு. ஆனா அது வரணும்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஜி வந்து அதுக்கு வந்து தனியா வந்து ஒரு பில்லு கொண்டு வரணும். பில்லு கொண்டு வந்து பாஸ் பண்ணா அது வந்து நடக்கும். இப்போ நடக்காதது ஒன்றும் கிடையாது. இங்க
இங்கே வந்து நீட் என்பது வந்து தமிழக மாணவர்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் புரிந்து வச்சிருக்கிற மாதிரி அந்த அரசியல் வந்து அந்த நீட்டு பற்றியான ஒரு விஷயம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு புரியல. அப்போ இதுல வந்து அனிதா போன்ற பல டாக்டர்கள் வந்து அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த இடத்துல எஜுகேஷன் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இதை வந்து என்ன பண்றாருன்னா மேம்போக்கா ஒரு ட்விட்டு ஒன்று போடுறாரு, அதுலயும் வந்து டிஎம்கே வந்து சாடுறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? இதே வந்து நீங்க டிஎம்கே ஆட்சியா இருந்தா வீதியில் இறங்கி போராடி இருப்பாங்க. இப்ப மாணவர்களுக்கு எதிர்க்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஆர் ராசா வந்து போயிருக்கிறாரு, அண்ணன் திருமா அவர்கள் போய் இப்போ கூட்டணியில் இருந்தாலும் அவர் வந்து நேரடியா போயிருக்கிறாரு. உங்களுடைய அமைச்சர்கள் யாரு போனாங்க அங்க? அப்போ இதுவல்லவா கேள்வி. அப்போ ஒரு ட்விட்டர் போட்டு அதுலயும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இது யார் போட்ட ட்விட்டர்? உங்களுடைய ஓன் அந்த நாலேஜ்ல இருந்து அந்த ட்விட் வந்திருக்குதுன்றது எவனும் நம்ப மாட்டான். இப்போ வீடியோவை முடிக்கலாங்க. ஆக்சுவலி வந்து இந்த அந்த க்ரௌடை பார்க்கும்போது அந்த க்ரௌட்ல வந்து இப்போ அந்த போராட்டத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோவும் மாவீரர் பகத்சிங் அவர்களுடைய போட்டோவும் இந்த மாதிரியான முற்போக்கான பல வாசகங்கள் வந்து எழுதப்பட்டிருந்தது. அப்போ இங்க ஆர்கனைஸ் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த மக்களும் சரி அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு முற்போக்கு சக்திகள். இது வந்து மற்ற கூட்டம் மாதிரி இல்லாம, அதாவது 2014 வந்து இந்த கரப்ஷனுக்கு எதிராக இந்த ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கூடின இந்த மேம்போக்கான கூட்டம் மாதிரி கிடையாது. உண்மையாகவே இது வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான, அதாவது நாடு ஃபுல்லாவே சங்கியா மாறி போயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான ஒரு முற்போக்கான ஒரு மாணவர்கள் வந்து ஒன்று திரண்டு ஒரு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த அளவுக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து செயல்பட்டாங்களோ அதே மாதிரி அந்த நாகரிகத்தை இங்க பார்க்க முடிஞ்சது. இது வந்து சங்கிகள் கூட்டம் கிடையாது. இப்ப சங்கிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஜிசி அந்த போராட்டம் நடத்தினாங்க. அப்போ எவ்வளவு இழிவா வந்து மாற்று சாதியினரை ஓபிசி மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி திட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மோடியையும் அமித்ஷாவையும் அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் கொண்டு வந்த அந்த சில அதிகாரிகளையும் எவ்வளவு கேவலமா பேசி இந்த சங்கி மாணவர்கள் வந்து தெருவில் இறங்கி எப்படி கீழ்த்தரமா நடந்துக்கினாங்க. அந்த மாதிரி இல்லாம மிக முற்போக்குத்தனமா எந்த அளவுக்கு வந்து ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்ணாங்கன்றது கண்கூடா பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இந்தியாவை ஒரு இளைஞர்களை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த நீட் என்பது முற்றிலுமாக விலக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு. இந்த டிவிகே என்பது இந்த நீட்டை வந்து முழுசா எதிர்க்கிறதுக்கு திராணி கிடையாது, தெம்பு கிடையாது, தைரியம் கிடையாது. ஏன்னா நீட்டை வந்து ஆதரிப்பவர்கள் சங்கிகள். அப்போ சங்கிகளால அனுப்பப்பட்ட இந்த ஜோசப் விஜய் வந்து முழுசா எதிர்க்க மாட்டார். இப்போ அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய கூட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அதுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஜனநாயகன் படம் வந்தது, ஜனநாயகன் படத்தில் வேணும்னா நீட்டுக்கு எதிரா, அப்போ நீட்ல ஒரு வில்லனா இருந்தா அதுல வந்து எதிர்ப்பாரு, அதுல வந்து ஃபைட் பண்ணுவாரு, அந்த நீட்டுடைய அந்த கொண்டு வர அரசியல்வாதிகளை துவம்சம் பண்ணுவார். இதுதான் நடக்கும். ஆனா வெளியில இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ட்விட்டை போட்டு கமுக்கமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ இந்த நீட் போராட்டம் உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்துது. அந்த மாணவர்கள் வந்து துன்புறுத்தப்படுவது, அடிக்கப்படுவது இது ஜனநாயக விரோதமான செயல். பிஜேபிக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. பிஜேபி இனி வந்து இறங்கு முகம்தான் பிஜேபிக்கு. அதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தங்கை அனிதாவை இந்த விஷயத்துல நினைக்கும் போது ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்கு. அவர்கள் இருந்திருந்தா கட்டாயம் ஒரு பெரிய டாக்டர் ஆயிருப்பாங்க. அந்த நீட் என்ற அந்த மோசமான இந்த பாசிச சக்தியில் கொண்டு வந்த அந்த நீட்னால தங்கை அனிதா பலியானது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.